காதோடுதான் நான் பேசுவேன். ஒய்ஃப் வந்து இப்ப என்னன்னாக்கா 10 வருஷம் கூட நல்லபடியா இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு வந்து ஒரு கடை வச்சு கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு காய் கடை வச்சு கொடுத்தோம். ம். அது ஒரு ஒரு 6 மாசம் நல்லா நாங்க ஒரு நல்லா டெவலப் பண்ணி ஒரு நல்லா இது பண்ணி செஞ்சோம். அப்புறம் என்ன ஏச்சுன்னு தெரியல, என் மேல ஒரு பிடிக்காத மாதிரி இருந்து அது வேற ஒருத்தர் மூலியமா கேப்பார் பேச்சு கேட்டுட்டு இன்னொரு பையனோட பேசிக்கிட்டு ஹஸ்பண்டே வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு கேக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அது வயசு என்ன? 28 மேடம். போன மாசம் தான் முடிஞ்சு, போன வாரத்துல தான் இது 8ஆம் தேதி முடிஞ்சு. சரி, உங்க வயசு என்ன? என் வயசு 38 மேடம். 10 வயசு வித்தியாசம். காதல் பண்ணி திருமணம் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ அது லவ் பண்ற பையனுக்கு என்ன வயசு? அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 32 வயசு இருக்கும். அவனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. அவர் என்ன வேலை செய்யறாரு அந்த பையன்? அவர் வந்து மூட்டை வேலை தான் செய்யறாங்க. மூட்டையா? ஆமாங்க மேடம். மூட்டை தூக்கு மூட்டை தூக்குற வேலை. கூலி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லையா? இது இந்த காய்கறி கடை அந்த கோயம்பேடு அந்த மாதிரி. ஆமாங்க மேடம், அதேதான் அந்த மாதிரிதான் இருந்து. இப்ப நீங்க ரொம்ப இதா இருக்கு. சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வருமானம்? நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேங்க மேடம். மோட்டார் தொழில தான் இருக்கிறேன். ஆட்டோ தொழில். எத்தனை பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு? 2 பசங்க. என்ன படிக்கிறாங்க? பெரியவன் வந்து 3rd படிக்கிறான். சின்னவன் வந்து வயசு 4 தான் ஆகுதுன்னா ஸ்கூல்ல சேர்த்துலீங்க மேடம். 3.5 வயசு தான் ஆகுது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பெரிய பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆமா. இப்போ உங்களோட தாம்பத்திய உறவுலாம் வச்சிருக்கா இல்லையா? இப்ப கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுதுங்க மேடம். 6-7 மாசம் ஆயிடுச்சு. எந்த இதுமே வச்சு, அதாவது வயசு என் கூட இல்ல, அவங்க அம்மா வீட்டுல இருந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப வந்து அவங்களும் வந்து இது பண்ணிக்கல. பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்களையும் கவனிக்கிறது இல்லைங்க. இல்ல, பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. கவனிக்கிறதுலாம் அது அவங்க அம்மா வீட்டுல மட்டும்தான் இருக்குது. பிள்ளைங்களை அவங்க அம்மா பாத்துக்கிறாங்க. இவங்க பாட்டு கடையை பார்த்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது மேடம். இப்ப நீங்க வந்து உங்களால வேலை செய்ய முடியுதா? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க வேலை செய்ய முடியுதா? இப்ப ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க மேடம். நம்மனால ஓட்டுறதுக்கு மனசு இல்லாம. சரி, இந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுங்களேன். இந்த அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற யாரா பண்ணிக்கங்களேன் கல்யாணம். பண்ணலாங்க மேடம். நீங்க நான் என்னன்னாக்கா எனக்கு பசங்க இருக்கிறாங்க மேடம். பசங்களோட லைஃப் ரொம்ப டஃப்பா இருக்குது. நல்லா இருந்தவங்க குழந்தைங்க அதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பசங்க பாக்குற மாதிரி மற்றவங்க பார்க்க முடியாது இல்லைங்களா? அதுதான் நம்மளுக்கு மெயின் தேவை. சரி, அப்ப பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி விட்டுட்டு நம்ம போய் நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னாக்கா அவங்களுக்கு எனக்கு அப்படி வித்தியாசம் இல்லை. அந்த குழந்தை பிறகு பெக்காமே இருந்துக்கலாம். சரி, அப்ப நீங்க உங்க குழந்தைங்களை போய் பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு வேண்டியதை செய்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதுதான், வேற ஆளோட போயிடுச்சு. அதை என்ன பண்ண முடியும்? குணங்கெட்ட பொண்ணை போய் என்ன பண்ண முடியும்? அதை எப்படி திருத்தி கூட்டிட்டு வந்தா கூட உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் கோபம் வரும்ல. அதை பார்க்கும்போதெல்லாம் கோபம் வரும். அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணே இல்லாம இருந்தீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கணும் வாழணும் அப்படிங்கிற உதாரணத்துக்கு உண்டான பொண்ணுதான் இருந்தாங்க. அதான்ப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒண்ணு வந்து தவறு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சில பொம்பளைங்க மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா இருப்பாங்க. அப்புறம் திருந்தி இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட மன்னிச்சு விட்டுட்டு திருப்பி வாழ்க்கையை ஏற்றுட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம். நீங்கள் எனக்கு உன்னைய பிடிக்கல, அவனை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பொம்பளையை கூப்பிட்டு வந்து வச்சு எப்படி வாழ முடியும் நீங்கள்? அப்போ நீங்கள் சரின்னு ஒத்துக்கணும். இப்போ சில பெண்கள் ஒத்துக்கிறாங்கல்ல 2வது மனைவியாக இருக்கிறதுக்கு. அது மாதிரி இப்போ ஆண்களும் இப்போ பெண்களும் 2 புருஷன் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. புருஷன் ஒன்று, பாய் ஃப்ரெண்டு வேணும்னு. இப்போ நீங்கள் புருஷனாக இருந்துக்கணும் பேருக்கு, அந்த அம்மா ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கோம். இப்போ இந்த மாதிரி தானே முன்னாடி காலத்துல எல்லாம் ஆண்கள் வந்து பேருக்கு ஒரு பொண்டாட்டின்னு வச்சுக்குவாங்க, அப்புறம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒன்றத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க இல்லையா? அது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெண்கள் ரொம்ப நடக்குது. போன வாரம் ஃபுல்லும் எனக்கு கூட இதே தான் கவுன்சிலிங்கில் மாற்றி இதே தான் நிறைய கேசஸ். என்ன பண்ணுறது? இதான் ஒரு பெரிய வந்து அவங்க வந்து அந்த பையனோட கேரக்டர் சரியில்லை. அவன் வந்து அப்படி இருக்கும்போது அந்த இது பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஆளை மாத்திட்டே போயிடுவான்.
அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதேதான். நல்லா அதான் மயக்குறாங்க இப்ப. இப்ப ஒரு வாட்டி நான் ஸ்டேஷன்ல ஒரு 30 கூப்பிட்டு எல்லாம் சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. பிரச்சனை அதான் எல்லா ஆண்கள் வந்து ஒரு காலத்துல ஆண்கள் வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம், ஆண்கள்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் படங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி கெட்டு போகிற ஆண்கள்லாம் வந்து திருந்தணும், இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னுலாம் படம் வந்துட்டு இருந்தது. அதனால ஆண்கள் வந்து கொஞ்சம் பயந்து வெளியில் சொல்கிறதுக்கெலாம் பயந்துட்டு ஒரு ஒரு மாதிரி அப்படி பிறழ்வு இருந்தால் கூட திருப்பி திருப்பி நல்லா இருந்தாங்க. பெண்கள் ஓரளவுக்கு குடும்ப நெறிகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வர படங்கள்லாம் வந்து எப்போ பாரு இந்த ஆண்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறது, பணக்கார பெண்களை போய் பார்க்கறது, அவங்கக்கிட்ட காசு பறிக்கிறது, இந்த மாதிரிலாம் காட்டி 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 இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு நல்ல உடம்பை மட்டும் வளர்த்துட்டு ஜிம்மில் போயிட்டு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தி காசு வாங்கிக்கலான்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபீமேல் ப்ராஸ்டிடியூஷன் மாதிரி இப்போ ஆண்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல. இப்படி யாராவது ஒரு வசதியாக ஒரு பொண்ணு இருந்ததுன்னா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. வேலைக்கு போகிற பெண்கள், பல பெண்கள் வந்து திருமண விவாகரத்து ஆகுது, இல்லை கணவன் இறந்து போய் சின்ன வயசில் இதாகிடுறாங்க, ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, திருமணம் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி பல பெண்கள் வந்து இன்றைக்கி காசு செலவழித்து ஆம்பளை பசங்களை வந்து பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ காலம் மாறி போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஆகிட்டு தான் வருது. ஸோ இதில் 10 வருஷமா அந்த பொண்ணு பேர்ல ₹1 கடல்ல அவங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் பண்ணி வச்சுட்டு வராங்க இந்த 6 மாசத்துல. பார்த்து எல்லாம் உங்கள் தலையில் வந்து விழப்போகுது. காசு எங்க போகுதுன்னு தெரியல மேடம். அதுக்கு தான் பேசாமல் டைவர்ஸ் பண்ணிவிடுங்கன்றேன் நான். எப்படி குணங்கெட்ட பொம்பளை வச்சுட்டு நீங்கள் இனிமேல் வாழ முடியாது. அதை விட பேசாமல் ஏதோ ஆட்டோ ஓட்டுறீங்க, கொஞ்சம் உங்களோட தன்மானம், உங்களோட மனசு, உங்களோட கான்ஃபிடென்ஸ்லாம் இருந்தால் ஏதோ நீங்கள் வச்சு உங்களுக்கும் சின்ன வயசு, இன்னும் வாழற வரைக்கும் நிம்மதியாக வாழணும். பேசாமல் இந்த பொம்பளை டைவர்ஸ் பண்ணிவிடுங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க.